மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் 2025க்கு மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தை மாசங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம். தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரை காலமுள்ள 6 மாத காலம். தட்சிணாயனங்கிறது ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம். அப்போ மார்கழி மாசம் இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்ப காலம் தான் தை மாசம். அப்போ அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்வதற்கும் சிறப்பான மாதம் தை மாதம். அதாவது திருமணம், காதுகுத்து, வீடு கட்டுறது, வாசல் கால் வைக்கிறது, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், தொழில் தொடங்குறது, இது மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறப்பான மாதம் எது அப்படின்னா அந்த தை மாதம் தான். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் 16ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. தை அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கும், இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி, தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அன்றைய தினம் பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்று மல்லிகைப்பூ போட்டு வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டிலே மகாலட்சுமி படத்திற்கு மல்லிகைப்பூ சாற்றி நெய்விளக்கேற்றி மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி, மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபடுவதற்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் இந்த வசந்த பஞ்சமி, அதாவது தை மாதம் 20ஆம் தேதி. தை மாதம் 29ஆம் தேதி தைப்பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள். வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அவருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டிற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். நீச்சமாகி வக்கரமாய் செஞ்சிருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாகி வக்கரமானா அது உச்ச பலனை செய்யும், வலுவான பலனை தான் செய்யும். அப்போ 2ஆம் இடத்த அதிபதி 5ல் செஞ்சிருப்பது யோகம். அதாவது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம், அனைத்து திருமண சம்பந்தமான நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு அல்லது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை 2, 5 சம்மந்தப்படுதுன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவரிடம் அதாவது இணக்கமான சூழ்நிலை, குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் இந்த 2, 5 சம்பந்தப்படும் பொழுது. அதே மாதிரி அவர் தான் 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 5ல் 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும்னு சொல்லுவாங்க. 9ம் 5ம் அப்போ ரெண்டுமே திரிகோண ஸ்தானம் இல்லையா? ஒரு திரிகோண ஸ்தானத்திபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார் 8ஆம் தேதி வரை. அப்போ அதை விட யோகம். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொலைதூர பயணத்தால் அனுகூலங்கள், அதாவது வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவர்களுக்கு யோகமான காலம். உயர்கல்வி, அதாவது கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்த அதிபதி இந்த 5ல் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 2க்கும் 9க்கும் உடையவர். 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து. செவ்வாய் பூமிக்காரர். அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, அல்லது உங்களுடைய நிலத்தையோ இடத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது வாகனம். வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், விவசாயத்திலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம். இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். அப்போ செவ்வாய் இந்த மாதம் பூராமே 5ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் செவ்வாய் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்களும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 15ஆம் தேதி வரை 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. 12ஆம் இடங்கிறது என்ன? அயன, சயன, போகஸ்தானம்.
அதே மாதிரி விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். அப்போ வெளிநாடு சம்பந்தமான யோகம் சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ இந்த ராஜயோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல கம்பெனி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதேமாரி 3ஆம் இடத்து அதிபதி 12ல் மறைகிறார்னா இளைய சகோதரருக்காக கொஞ்சம் விரயம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே சுக்கிரன் உச்சமடைகிறார். ஏற்கனவே ராகு இருக்கார் இல்லையா, சுக்கிரன் முக்கால் சுபர். அப்போ ராகுவும் சுபத்தன்மை அடைய போகிறார். ராகு ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலோ அந்த எந்த இடத்துல இருந்தாலோ அதை பிரம்மாண்டப்படுத்தும். அப்போ சுக்கிரன் உங்கள் ராசியிலே உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் தான் காதல் காரகன். அப்போ காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு 15ஆம் தேதிக்கு பிறகு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் கையிருப்பு பணத்துக்கு அதிபதி. அப்போ பொருளாதார வளர்ச்சி உங்கள் ராசியிலே உச்சமாகிறார் அப்படின்னா, 8ஆம் இடத்து அதிபதி உச்சமாகிறார் அப்படின்னா எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பொருளாதார கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். பெரும் பணத்துக்கு அதிபதி தான் குரு. அப்போ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்க போகிறது. எதிர்பாராத நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்பு நல்ல யோக பலன்களை தர இருக்கிறார் சுக்கிரன் உங்கள் ராசியிலே உச்சமாகி அமர்ந்து 15ஆம் தேதிக்கு பிறகு. அந்த வசந்த பஞ்சமி என்று மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மேலும் அது நன்மைகளை செய்யும், பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி. அதாவது 4க்கு 7க்கு உடையவர் யார் அப்படின்னா புதன். 10ஆம் இடத்துல சந்திச்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரை? 11ஆம் தேதி வரை. தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சஞ்சரிப்புகிறார் புதன். 4க்கும் 7க்கும் உடையவர். அப்போ தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே சுக்கிரன் ராசியில் உச்சம். அப்போ தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணை வழியாக திருமணம் சம்பந்தமான யோகம், அதே போல் வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதிங்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய நிலம், இடம் சம்பந்தமாக இந்த ரியல் எஸ்டேட் தொழிலாக செய்கிறாங்களா அவங்களுக்குலாம் யோகமான காலம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலம், அதில் பெரிய லாபம் இருக்கிறது. அதே போல் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம். 4ஆம் இடம்ங்கிறது வாகனம். அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழிக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள், திருமணம் சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும். இதைவிட யோகம் 11ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பொதுவாக மீன ராசிக்கு இந்த மாதம் 11ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ 11ஆம் இடம் வலுவடைகிறதுனா இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அதாவது 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது. அதுவும் குரு உங்களுடைய 11ஆம் இடம் மகரத்தை குரு பார்க்குறார். குரு அதுவும் தை மாதம் 22ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் குரு வக்கர நிவர்த்தி வேற அடைகிறார். அப்போ சுபத்தன்மை அதிகமாகி உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்வையிட்டு அனைத்தையும் லாபகரமாக மாற்றப் போகிறார். அப்போ 4க்கு 7 கூடியும் 11ல் சஞ்சரிச்சா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடம். நீண்ட நாளாக எண்ணி இருந்த ஒரு செயல் நடைபெறும். அதான் அபிலாஷைகள் பூர்த்தி. நீண்ட நாளாக நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அந்த காரியம் நடக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா இந்த கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்கிறாங்க இல்லையா, பேப்பர் பேனா இந்த இது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலம். அப்போ புதன் மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியனும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக நம்ம ஜாதகம், அதாவது குழந்தை பிறப்புக்கு லக்னம் வேணும் அப்படின்னா 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு லக்னம் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் 11ல் சூரியன் இருந்தால் சூரியனை கண்ட பனி போல் அனைத்து தோஷங்களும் விளக்கப்படும் அப்படிங்கிறது விதி. அப்போ 11ஆம் இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் குருவுடைய பார்வை, அதான் டபுள் ஒரு கல்லில் 2 மாங்கங்கிறது. அப்போ குருவுடைய பார்வையில் சூரியன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதாவது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ல் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது
உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியன் வந்து புகழுக்கு அதிபதி. அப்போ புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியம் அனைத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. ஆக இந்த மாதம் உங்களுக்கு 11ஆம் இடம் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமாக 11ஆம் இடம் வலுவடைகிறார். லக்னத்திலே சூரியன் உச்சமடைகிறார். ஆக இந்த மாதம் வந்து தை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் லாபம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.